நம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். Just bow our heads as we pray. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீராவா, உண்மையின் வடிவே நீராவா, உயிரின் ஊற்றே நீராவா, உண்மையின் வடிவே நீராவா, உறவின் பிறப்பே நீராவா, உறவின் பிறப்பே நீராவா, உள்ளத்தின் மகிழ்வே நீராவா, எந்தன் உள்ளத்தின் மகிழ்வே நீராவா. தகப்பனே, நீர் இருக்கிற நாளுக்குள்ளாய், நீர் இருக்கிற நேரத்திற்குள்ளாய், நீர் எங்களோடு இடைப்படுகிற பேசுகிற ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சத்தியமாய் வெளிப்படட்டும், எங்களுடைய இருதயங்கள் நல்ல நிலமாய் காணப்படட்டும். திசை திருப்புகிற, கவனத்தை சிதற செய்கிற சகல விதமான மனுஷிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா விதமான பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை, அந்தகார லோகாதிபதிகளுடைய செயல்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் மேல் உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும். ஒவ்வொருவர் மேல் குறிப்பிட்ட வகையில் செவி இருதயத்தின் மேல் ரத்தம் பூசப்படட்டும். கர்த்தருடைய ரத்தம் செயல்படட்டும். விடுதலைக்குள்ளாக ஒரு விடுதலையோடு கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நடத்த போகிறதற்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் கூடுவது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. Today we gather because it is the will of God, it is the plan and the purpose of God that we are all gathered here. Amen. கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். Last week we looked at the life of Jesus Christ, particularly looking at his எதை குறித்து? பிறப்பு. We looked at his birth, the birth of Jesus Christ and how it relates to our life. It's not a historical event that the world celebrates. உலகம் கொண்டாடுகிற ஒரு சரித்திர கொண்டாட்டம் அல்ல, சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பிறப்பு. Hallelujah. The birth of Jesus is an event that took place but still continues to transform and touch our lives because he was born to make us children of God. Hallelujah. அவர் பிறந்தது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியாய் அவர் பிறந்திருக்கிறார். Amen. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Today we will look at another important event in the life of Jesus, particularly looking at his baptism. இந்த பேப்டிசம் ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது இங்கே வந்தவர்கள் எல்லாரும் விசுவாசி தானே? ஆமென் சொல்லுங்க. All of us are believers. Amen. உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். விசுவாசிகள் என்றால் நிச்சயமாகவே நாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஞான ஸ்நானம் பெற்றிருப்போம். ஆமென். Okay, we surely would have been baptized. So ஒரு கேள்வி. The question is how, when and by whom were you baptized?
தமிழ் எப்படி சொல்றதுன்னா, எப்போ எப்படி எப்போ யார் மூலமாய் நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றீங்க. கொஞ்ச நேரம் மண்டே கொஞ்சம் கசஞ்சி ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரைட், பேப்டிசம் சர்டிஃபிகேட் எடுத்து வரல பாட்ரி, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. Son of us must say, I forgot my baptism certificate, so I cannot remember. So if you can remember, just quickly share with one person. ஒரு நபரோடு நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, எங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் கிடைச்சிச்சு, எப்படி கொடுத்தாங்க, யாரு கொடுத்தா. பரவாயில்ல சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்க. Just share with one person about your baptism. ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, ஒரு இருக்கு. It's very important event in our life. Birthday விட important நினைக்கிறேன். Amen. ஓகே, யாருக்கு அறவே ஞாபகமே இல்லை? பாஸ்டர் பேபியா இருக்கும் போதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கேட்டிங்கன்னா எங்க ஞாபகம் இருக்கும்? How would we remember if we had an infant baptism? Then we probably don't remember. But it's important for me. I was baptized on the 24th of December, one day before Christmas in 1998 in Morib Beach, Banting, by Reverend William Singham in the order of the Anglican Church. Alright, என்னுடைய ஞான ஸ்நானம் வந்து 24ஆம் தேதி டிசம்பர் 1998 மோரிப் அந்த கடலிலே ஆங்கிலிக்கன் சர்ச் முறைமையின் பிரகாரமாய் ரெவரண்ட் வில்லியம் சிங்கம் எனக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். பவர்ஃபுல் இல்லையா நினைக்கிறீங்க? பேப்டிசம் பவரா இல்லையா? என்னுடைய பேப்டிசம் பயங்கரமான பேப்டிசம் பாருங்க. ஒன் டே பிஃபோர் கிறிஸ்மஸ், யூ நோ. So it must be very special, very unique in that sense. See, baptism throughout history has been a very controversial topic. நம்ம சரித்திர பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஞானஸ்நானம் என்ற இந்த பேச்சு, இந்த காரியமே மிகவும் அதிகமான குழப்பங்கள், அதாவது விதவிதமான தர்க்கங்கள் உண்டாக்கிய ஒரு தலைப்பாக இது இருக்கிறதுன்னு நாம் கவனிக்க வேண்டும். So the sacrament of baptism has been a controversial and even a dividing subject among believers, theologians, churches, as we stand by different perspective. நம்முடைய பார்வைகள், நம்முடைய கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனால, இதனால திருச்சபைகள், அதாவது வேதத்தை ஆராய்கிறவர்கள், விசுவாசிகள் மத்தியிலே சபைகளுக்குள்ளே வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பிரிவினைகள் உண்டாயிருக்கிறது. அதுல ஒரு உதாரணம். So I give you one example of this controversy or difference of opinion. ஞான ஸ்நானத்தின் முறை எப்படி? What is the method for baptism? Is it by immersion? முழுக்க ஞான ஸ்நானத்தில் அப்படின்னு சொல்லுவார்கள். இரண்டாவது ஒருவேளை சொல்லுவாங்க ஸ்ப்ரிங்கிள் பண்றது, தண்ணி தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்க. தண்ணி தெளிச்சு கை கழுவி விடுறது இல்லை, தண்ணி தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. மூன்றாவது எஃப்யூஷன், அதாவது தண்ணி ஊற்றி செய்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். Right? Some think that this is better, or immersion is better, sprinkling is better, effusion is better, or the way, the best way. ஐயோ பாஸ்டர், நான் எதில் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. Where I belong. That's why I asked you to think not only when but also how it was done. எப்போ நடந்தது மாத்திரமே அல்ல, எப்போ அந்த காரியம் நடந்தது என்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இந்த காரியம் செய்யப்பட்டதை குறித்து, அதாவது நான் சொன்னேன், சரித்திர பிரகாரமாக ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது சபைகளுக்குள்ள அவ்வளோ பிரிவினைகளை உண்டாக்கின ஒரு சரித்திரமாக இருக்கிறது. It is a topic that, as I said earlier, created so much of tension and division among the church of the past and even the church of today. I give you one example. மான்ஸ் என்ற ஒரு தேவ ஊழியர், மான்ஸ் is a minister of God, a servant of God, who belonged to the group that they call Zwinglian. All right, Zwinglian என்ற இந்த குழுவினர், இந்த தலைவரோடு இணைந்திருந்த விசுவாசிகள், அவர்கள் குழந்தை ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். They did not accept infant baptism. அப்ப குழந்தை ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா இந்த காலத்தில் என்ன செய்வாங்க? என்ன செய்வீங்க?
இன்ஃபன்ட் பேப்டிசம் ஒரு நபர் ஏத்துக்கலைன்னா என்ன செய்வீங்க? அவங்கள ஏசுவீங்களா? If somebody does not accept infant baptism, how do you respond to that person? ஒன்றும் செய்ய மாட்டோம்ல, உங்களுடைய கருத்துப்பா, சரி அப்படியே வித்தியாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். இவர் ஏற்றுக்கொள்ளாததுனால அவர் என்ன செய்தார்கள் என்றால், அவரை கட்டி ஆத்துல போட்டாங்க. He was tied up and he was thrown into the river to drown, to die, just because he differed in his understanding of what baptism, the way baptism and who we can be baptized. யார் ஞானஸ்நானம் பெறுகலாம் என்ற அந்த கருத்து வேறுபாடுனால ஒரு மனுஷனை திருச்சபையானது விசுவாசிகள் கொலை செய்வதற்கு தயங்கவே இல்லை. This is history. See how much baptism, which was supposed to unite us with Christ, with believers, has divided the church. So it is important, as much as we come with all our different opinions and perspective, நம்முடைய வித்தியாசமான கருத்துக்கள், நம்முடைய வித்தியாசமான பார்வைகளிலே நாம் இந்த நேரத்தில் கூடியிருக்கும் பொழுதும் இந்த வகையா, ஓ நீ என்ன ஏன் மாதிரி விசுவாசிக்கலன்னா உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு இல்லை. We don't go to the extent and say, oh because you don't believe what I believe, I won't speak to you. Or maybe not go to that extent. யாரோ கையை கட்டி ஆத்துல போட்டுறாதீங்க கிளைங் ரிவரில். பாருங்க, அவ்வளோ பயங்கரமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது, when we read scripture, the scripture uses the word baptizo. Baptizo என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னென்றால் முழுக்கி எடுக்கிற அந்த அனுபவத்தை குறித்து பேசுகிறது. It speaks about immersion. It speaks about going under water and coming out of the water. அதை குறித்து தான் வேதம் பேசுகிறதே என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஞானஸ்நானங்களை குறித்து பேசும் பொழுது இந்த ஞானஸ்நானம் என்ன? What is this baptism? I give you one easy, helpful illustration or explanation that is given. Baptism is an outward and visible sign of an inward and spiritual grace. ஞானஸ்நானமானது என்னவென்றால் வெளிரங்கமாய் வெளிப்படுகிற செயல். ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நாம் உள்ளான உள்ளத்தில் பெற்ற கிருபையினாலே நாம் பெறுகிற செயல்படுகிற கிரியை தான் ஞானஸ்நானம். So where does baptism begin? It begins within. ஒவ்வொருவருக்குள்ளே யாராவது நம்மை கட்டாயப்படுத்தி நீ ஞானஸ்நானம் போய் செய்யணும் என்று சொல்லவே முடியாது. நாமாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசுவை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டதினாலே நாம் பெறுவதுதான் ஞானஸ்நானம். It is a decision that we make willingly to accept Jesus Christ as our Lord and Savior, and out of that confession, out of that grace that we have received to salvation, that we go and do that baptism. அப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்றாதான் ரட்சிக்கப்பட்டானா? உங்களை தான் கேட்கிறேன், யாரும் கேட்கல. Is a man saved only if he receives baptism? Yes? No? ஐயோ பாஸ்டர், நீங்களே இந்த குழப்பமான கேள்வி கேட்டால் நாங்களாம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்குறீங்க. Pastor, you yourself ask this very complicated question. How are we going to respond? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியணும், நீங்கள் சொல்லுங்க அப்படின்றீங்களா? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் ஒரு கல்லர் தொங்கிக் கொண்டிருந்தான். அவன் எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தான்? ஒன்றும் எடுக்கல. இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். The man was hanging on the cross beside Jesus. Did he take a baptism? He didn't have time. நேரம் பத்தல, உயிர் போயிடுச்சு. இயேசு என்ன சொன்னார்? He said, today you will be with me in paradise. So baptism is an outward act of our open confession, an open act that we do when we accept Jesus. But it does not save us. Because we are saved, we take baptism. ஞானஸ்நானமே நம்மை ரட்சிக்காது, ரட்சிக்கப்பட்டதினாலே நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ரொம்ப வித்தியாசத்தை நாம் தெளிவா இருக்கணும். We must be very clear with this. Baptism is not the works that will save us. We are saved by grace through faith.
கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8-9 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். We find that in Ephesians chapter 2 verse 8-9 we are saved by grace through faith, and out of that we go and take this baptism to say I believe this Jesus. I want everybody to know. Hallelujah. எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு நாம் செய்கிற ஒரு செயல், அது ஒரு சாக்ரமந்து என்று நம்ம ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளும். We accept that as a sacrament. What it means is it is something important. It is something important that Jesus did. இயேசு செய்த செயல்களில் ஒரு முக்கியமான செயலை நானும் செய்யும்படியாக விரும்புகிறேன். அப்ப இன்றைக்கு கேள்வி, கிறிஸ்துவின் ஞானஸ்நானமும் என்னுடைய இன்றைய இருக்கிற வாழ்க்கைக்கு எப்படி அது பொருந்ததாக பிரயோஜனமானதாக இருக்கிறது? How does the baptism of Christ relate to my life today? Is it an event that happened 2000 years ago, or is it still relevant for my life today? It's something that we want to consider. So as we consider, it is important to go to the context of the baptism of Jesus. இதை குறித்து யோசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பெற்ற ஞான ஸ்நானத்தின் சூழ்நிலையை நாம் கவனிப்பது மிகவும் முக்கியம். அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது யாரு? John the Baptist. யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன். All of us agree he was baptized by John the Baptist. So we're going to look and study the baptism of John the Baptist, understand what that baptism meant. அந்த ஞான ஸ்நானமானது என்னதென்று முதலாவது அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். John the Baptist's preaching and ministry involved the act of outward baptism. வெளிரங்கமாக பெறுகிற ஞான ஸ்நானம் அவருடைய ஊழியத்தின் ஒரு பாகமாய் ஒரு முக்கிய ஒரு செயலாக அது இருந்ததை நான் பார்க்கிறோம். So it is important to understand the method and the purpose of his baptism. அவருடைய அந்த ஞான ஸ்நானத்தின் முறையும் அந்த ஞான ஸ்நானத்தின் நோக்கத்தையும் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் எதற்காக ஞான ஸ்நானம் கொடுத்தார்? Why did John the Baptist baptize? அவருடைய பேர் அப்படி இருக்கு பாஸ், அதனால தான் அவர் செய்கிறார் அப்படின்றீங்களா? அவர் செய்ததனால தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். It is not because he was named John the Baptist that he baptized. Because he baptized, he was given the name John the Baptist. So let's be clear about that. But let's understand what is the purpose that he was doing this and how did he do. So in John chapter 1 verse 26, யோவான் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். John answered them saying, I baptized in water. நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறதை அங்கே நாம் கவனிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தினாலே நமக்கு ஞான ஸ்நானம். யோசித்து பாருங்களேன், எரியிற எண்ணெயில ஞான ஸ்நானம்னா எத்தனை பேர் வருவாங்க? Imagine having baptism in boiling oil. How many of us want? Pastor என்ன பேசுறீங்க? Because it's water, ஓகேலா, கம்ஃபர்டபுளா, அழுக்கான தண்ணியா சுத்தமான தண்ணியா? இப்போ பாருங்க, ஞானஸ்நானத்தை குறித்து பேசும் பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க ஓடுற தண்ணியில தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு. Some people will argue that you must give baptism in running water because Jesus was baptized in the river Jordan. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்க மறுபடியும் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. எப்போனா ஒரு வாட்டி பாவம் செஞ்சுட்டா, பாஸ்டர் எனக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன். Some people will come and say, Pastor, I've committed a sin, can you baptize me again? And they repeat that pattern, they repeat that practice thinking baptism saves them. So when John says, I baptize you with water, ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தொடர்ந்து மத்தேயு 3:11 சொல்கிறது. In Matthew 3:11 he says, As for me, I baptize you with water for repentance. வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எதனால ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? எதினாலே? With what? Water. With what is the purpose? அதோட நோக்கம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். So the baptism of John was the baptism of repentance. மனம் திரும்புங்கள். அவருடைய பிரசங்கம் அதுதான்.
His ministry in preaching was that, calling people to repent, calling people to repent. And as we read on in Mark chapter 1 verse 4, we are given much more clearer. Mark chapter 1 verse 4, I read here, appeared in the wilderness preaching a baptism of repentance for the forgiveness of sins. வாசியுங்கள். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஜலத்தினாலே மனம் திரும்புதலுக்கு இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? பாவ மன்னிப்பு. Now the Bible clearly says that he baptized with water, leading them to repentance. Repentance for what? For the forgiveness of sins. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். Our sins must be forgiven. So John the Baptist is preaching to the people, calling them to repentance so that their sins will be forgiven. He's preparing the way of the Lord, remember. அவர் கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதலை அழைப்பின் மூலமாய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is calling people to repentance. How is he calling them to repentance? How is he preparing the way of the Lord? He is calling them to come back to be forgiven. In Matthew chapter 3 verse 11, those who came to be baptized, they had to do something. மத்தேயு 3:11 வாசிக்கும் பொழுது, ஞான ஸ்நானம் பெரும்படியாய் வந்தவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்களாய் இருந்தார்கள். They were being baptized by him in the Jordan river as they confessed their sins. வாசியுங்கள். மத்தேயு 3:11 தானே வாசிங்க. மன்னிக்கணும், தவறான குறிப்பு கொடுத்திருக்கிறேன். 6வது வசனத்தை வாசியுங்க. 6வது வசனம், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, please change the notation, verse 6. All right, as they were confessing their sins. அப்ப ஞான ஸ்நானம் பெற வருகிறவர்கள், those who came to be baptized, what they had to do? என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்யணும். ஜலத்தினாலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அந்த ஜலத்தின் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் வருகிறவர்கள் முதலாவது ஒரு காரியம் செய்யணும். Those who come to be baptized must confess their sins. அது யாரா இருக்கலாம். It can be anyone, but they must be willing to say, God, I am sorry for doing this. தகப்பனே, தேவனே, நான் இந்த காரியத்தை செய்ததினாலே என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும் என்று அவர்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் சொல்லுகிறதை நாம் கவனிக்கும் பொழுது, when we look at what they are actually saying, what they are actually doing, it's something very humbling. ரொம்ப அதிகமாய் தங்களை தாழ்த்துகிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அப்படியே அமைதியாயிருவாங்க. When we say let's confess our sins, everybody becomes silent. None of us like to proclaim out to the world and saying that I am sinning like this. எல்லாரும் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்ம அவ்வளோ மகிமையாய் சொல்ல மாட்டோம். ஐயோ, நான் அவ்வளோ பெரிய பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் பாவத்தை அறிக்கை செய்கிறது நம்மை தாழ்த்துகிற ஒரு செயல். The act of confession of our sins is an act of humility, where we must be able to say, I am wrong. We must let go of our ego. நம்முடைய பெருமை எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எனக்கு வேண்டியதாக இருக்கிறது, எனக்கு தேவையாக இருக்கிறது என்று நாம் சொல்ல கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப யோவானுடைய ஞான ஸ்நானம் அதை கவனிக்கும் பொழுது, when we look at the baptism of John, John's baptism was a water baptism, which was an outward act of repentance by a person from their sins in order to receive God's forgiveness. தேவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒரு செயல்படுகிற ஞான ஸ்நானம், தண்ணீரினாலே ஜலத்தினாலே
பெறுகிற ஞான ஸ்நானம். லூக்கா 3:3 வாசிக்க கேட்போம். We read Luke chapter 3 verse 3. Somebody in English, somebody in Tamil please. ஒருவர் தமிழ், ஒருவர் ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். Alright. அப்ப அவருடைய வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற ஊழியம் தான் இது. As I said just now, this is a ministry of preparing for the way of the Lord. But why is he doing this? ஏன் இந்த காரியத்தை செய்கிறார் என்றால், பவுலானவர் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நமக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். Paul shares with us in Acts chapter 19 verse 4. Paul said, John baptized with the baptism of repentance. வாசிக்க கேட்போம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தானே. So he was doing all this because he was preparing them to receive Jesus. அவர் செய்கிற செயல்கள் எதற்காக? தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜனத்தை ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறார். He is preparing the people through the works of repentance, through the act of repentance, through the baptism, through the confession of sins, because they must be prepared to receive this Jesus, the Holy One. பரிசுத்தர் வருகிறார். அப்ப இந்த மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம் தான் யோவானுடைய ஞானஸ்நானம். So it is the baptism of repentance, a baptism that receives God's forgiveness, a baptism that requires confession. So as we understand this background, let's look at the baptism of Jesus. இதனுடைய பின்னணியை நாம் புரிந்ததனால இப்பொழுது இயேசுவினுடைய ஞானஸ்நானத்தை நாம் கவனிக்கிறோம். அப்ப யோவானுடைய ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். What is the baptism of John the Baptist again? Baptism of repentance, forgiveness of sin, confession of our sins, then you are baptized. So with that in mind, does Jesus need to be baptized by John? இயேசு யோவானினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்களேன். வேண்டும், வேண்டாம், தேவையா, தேவையில்லையா? Is it necessary for Jesus to go through that baptism? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம்னு சொன்னீங்களே, it's a baptism of repentance. Does Jesus have to go through that? What do we think? Because the Bible says he is sinless. வேதம் சொல்லுகிறது அவன் பாவம் செய்யாதவர். அங்க போய் நிற்கும் பொழுது என்ன பாவத்தை அறிக்கை செய்ய போகிறாரு? When he stands before John the Baptist, what sin is he going to confess? There is no sin to confess. In Hebrews chapter 4 verse 15, எபிரேயர் 4:15 வாசிக்கும் பொழுது, for we do not have a high priest who is unable to sympathize with our weakness, but one who in every way has been tempted as we are, yet without sin. பாவம் இல்லாதவர் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து இராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். வேதம் என்ன சொல்கிறது? அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்ப பாவம் இல்லாதவர் ஏன் அந்த ஞான ஸ்நானத்தை கடந்து செல்ல வேண்டும்? It's a very important question. The one who is sinless, why he has to go through that baptism of repentance? The sinless Lord Jesus was water baptized, but not to get his sins forgiven. He did not have any sins. ஒரு பாவம் கூட இல்ல, ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியல. பரிசேயர்கள் நோண்டி நோண்டி பார்த்தோம், அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது தவறு கண்டுபிடிக்க முடியுமா?
கண்டுபிடிக்க முடியல. The Pharisees, the Sadducees came seeking something to catch him, some sin that they can point over his life and say he has made this sin, but he is completely sinless. So when people compare Jesus with all the religious leaders of the world, one remarkable difference is Jesus is sinless. இந்த உலகத்தார் இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மதத்தின் தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது ஒரு பெரிதான வித்தியாசம் என்னவென்றால், இயேசு பாவம் இல்லாதவர், பரிசுத்தமான ஒரு தேவனாயிருக்கிறார். இப்போ இந்த பாவம் இல்லாத இயேசு யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படியாக போகிறார். He who is sinless stands before John the Baptist, and John the Baptist feels very uncomfortable. யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இதை பார்த்து ஐயோ ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். Why was Jesus baptized? Why is Jesus going all the way there, traveling from Galilee to the Jordan River to be baptized? கலிலேயாவிலே பகுதியிலிருந்து யோர்தான் நதி அருகே அங்கே வந்து ஞான ஸ்நானம் பெறும்படியா எதற்காக வருகிறார்? இயேசுவினுடைய சொந்த வார்த்தையிலே வாசிக்கும் பொழுது, in the words of Jesus himself in Matthew chapter 3 verse 15, Jesus answering said to him, permit it at this time, for in this way it is fitting for us to fulfill all righteousness. Before this, if you know the scripture, John says, you must baptize me, Jesus, not I baptize you. யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம், நான் எப்படி உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறது? cannot Jesus, இது நியாயம் இல்லை, சரியில்லை. He says, I cannot even untie the thongs of his sandals. அவருடைய பாதரட்சையை கழட்டுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு ஞான ஸ்நானம் கொடு. You give me that baptism. தமிழ்ல வாசிக்க கேட்போம். அதோடைய காரணம் என்ன என்று இயேசு சொல்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். Then he permitted. So Jesus says it is right for us to do this to fulfill all righteousness. எல்லா நீதி, தேவனுடைய நீதி நிறைவேற, so that God's righteousness will truly be done. All will be fulfilled according to God's plan, because Jesus is not there for a sightseeing. இயேசு சுற்றுலாக்கு யோதா நதிக்கு வரவில்லை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் பிதா சொன்னபடியினாலே அவர் அங்க வந்திருக்கிறார். It is because the Father has asked him to go there, he is there. You remember in John he says, I do not do anything on my own, what my Father does I do. என் தகப்பன் என் பிதானவர் சொல்லுகிறதை அவர் செய்கிறதை தான் நான் செய்கிறேன் என்று யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். அப்ப இயேசு அங்க இருக்கிறது தற்செயலாய் அல்ல. It is not an accident that he is there. He is there with a purpose, and he says, let us fulfill all righteousness. சகல நீதியை நிறைவேற்ற நாம் செயல்படுவோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஞானஸ்நானத்திற்குள்ளாக அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். So we look at the events. அங்கே அவருடைய ஞானஸ்நானத்தினுடைய காரியங்களை சீக்கிரமாய் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசு யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படியாய் வருகிறார். Jesus comes to John to be baptized, and then John the Baptist objects. We just looked at that. யோவான் ஸ்நானகன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஐயோ முடியாது இயேசுவே, வேணாம். அதற்கு பதில் பார்த்துட்டோம். இயேசுறாரு, நீதியை நாம் சரிகட்ட, நீதியை சரியாய் செய்வதற்கு, நீதி நிறைவேற நாம் செயல்படுவோம். And then Jesus was baptized by John. இயேசுவை யோவான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். And then Bible says he went up out of the water. அப்ப எங்க ஞானஸ்நானம்? தண்ணீருக்குள்ள தெளிச்சு ஞானஸ்நானம் அவருக்கு கொடுக்கல. He went into the water, he went up out of the water, and then he did something which is only highlighted in Luke chapter 3 verse 21. லூக்கா 3:21 எழுதப்பட்டது மாத்திரமே. அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் வெளியே வந்து ஜெபிக்க துவங்குகிறார். He starts praying. But the Bible doesn't say how long he prayed. But the Bible said he prayed. இவ்வளவு நேரம் ஜெபித்தார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அங்கே உடனே வெளியே வந்த உடனே அவர் ஜெபிக்க துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். He starts praying. அவர் ஜெபிக்க வானம் திறக்கப்படுகிறது. As he prays, heaven is opened. All the clouds move away,
and the Holy Spirit comes and descends on him like a dove. ஒரு புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அப்படியே தங்குகிற அந்த அனுபவத்தை இந்த காட்சி யோவானும் கவனிக்கிறதை பார்க்கிறோம். Even John the Baptist is able to see, I saw the Holy Spirit descend upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்ததை பார்க்கிறேன். இவர்தான் மேசியா என்ற உறுதிமொழி அவருக்குள்ள வந்தது. He was able to confirm that he is the Messiah because the Spirit of God came. That was an acknowledgement that John the Baptist was able to do. So he's praying, heavens open, the Holy Spirit comes upon him, and then something more special. He hears a voice. ஒரு விசேஷத்தை, ஒரு குரலை அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இதோ என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். Here, this is my beloved son in whom I am well pleased. ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார் உன் மேல பிரியமா இருக்கிறேன். Amen. He has not started his ministry. He has not casted out a demon. He has not started preaching. He has not done anything yet in that sense. But the Father says, I am very pleased with you. உன்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அவர் நடக்கிறதுனால. Because he was walking in the will of God. He was doing what God wanted him to do. Come and be baptized by John the Baptist. யோவான் ஸ்நானகனினாலே அவர் ஞான ஸ்நானம் பெறும்படியாய் பிதானவர் தீர்மானித்ததினாலே அதை செய்ததினாலே கர்த்தர் சொல்கிறார், இதோ இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். I am well pleased with him. So Jesus goes through the sacrament or the order of baptism. But again, coming back again, why did Jesus have to be baptized? What does it mean to fulfill all righteousness? ஏன் இயேசு ஞானஸ்நானம் பெற வேண்டும்? எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? எதற்காக இந்த காரியத்தை எல்லாம் அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கும் பொழுது, இயேசு இந்த மனுக்குலத்திற்காக நமக்காக அந்த ஞானஸ்நானத்தை அவர் கடந்து சென்றார். Jesus underwent baptism as he represented all of us, all of mankind. He did it on our behalf. Because he came to this earth to represent us on the cross. But the journey begins here. அவர் நமக்காக சிலுவையில் மரிக்கும்படியாய், நம் பதிலாக, நம் சார்பாக அவர் மரிக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தது உண்மைதான். ஆனால் அந்த பிரயாணம், அந்த துவக்கம் இந்த ஞானஸ்நானத்தில் ஆரம்பிக்கிறது. பாவமில்லாதவராய் அவர் இருக்கும் பொழுதும், ஆனால் ஒரு பாவியை போல அவருக்கு முன்பாக போய் நின்று மனம் திரும்புதலை ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். Although he was sinless, but he goes as if he's a sinner, as he carries the sins of the world and stands before the John the Baptist representing all of us. இதை எதில் கவனிக்கிறோம் என்றால், லூக்கா 3:23 28 வரை வாசிக்கிறீர்கள் என்றால், if you read Luke chapter 3 verses 23 to 28, immediately after the baptism, the scripture gives us a genealogy. அந்த ஞானஸ்நானத்திற்கு பிறகு உடனடியாகவே அவருடைய பூர்வீகம், அவருடைய பூர்வீகத்தின் பட்டியல் அங்கு போடப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். So what the scripture is trying to tell us is, Jesus is taking this baptism on behalf of all these people. இவர்கள் சார்பாக இயேசு இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். But we find a little bit more clarity in 2 Corinthians chapter 5 verse 21. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு தெளிவு அங்கே வருகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். He made him who knew no sin to be sin on our behalf. வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He who knew no sin became sin on our behalf. So as Jesus takes that baptism, he's taking that baptism to represent us. தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். It's an act of humility to say, I am doing this for my people.
I'm doing this for my people, my creation. என்னுடைய படைப்புக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செய்கிற ஒரு செயல் என்று இயேசு செய்கிறதை பார்க்கிறோம். For him, he made him who knew no sin to be sin on our behalf, all our sins, so that we might become the righteousness of God. நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுடைய நீதிமான்களாய் மாற்றப்படும்படியாய். And so now we remember, Jesus says, let's fulfill all righteousness. எல்லா நீதியை சரிபடுத்தும், நீதியை செய்வோம், நீதியான காரியத்தை செய்வோம். என்றால் என்னுடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். Because my children must be made righteous. So Jesus becomes sin. Jesus bears all the sin, carries all the sin through that baptism unto the death on the cross. இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவர் சிலுவையின் மரணத்திலே அந்த பாவத்தை சுமந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாருக்காக இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறார்? நமக்காக. Why does he go through this baptism? Today we know very clearly it is for us, on our behalf. He had no sin to confess, but he carried our sin through that baptism. அந்த ஜலத்தின் மூலமாய் நம்முடைய பாவம் கழுவப்பட, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட அவர் அதை கடந்து சென்றார். இன்றைக்கு இந்த ஞானஸ்நானம் நம்மை மாற்றுகிற, மறுரூபமாக்குகிற ஞானஸ்நானம். So his baptism is a baptism that transforms us, renews us, makes us new. This baptism is the baptism that we receive today. இந்த ஞானஸ்நானத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை மறுரூபமாக்குகிற ஞானஸ்நானம். So thus his baptism was not only symbolic, ஒரு அடையாளமாக, ஒரு வெளியரங்கமான ஒரு செயலாக செயல்பட்ட ஒரு அடையாள காரியம் அல்ல. It is not a symbolic act alone, but a transformative event for us. நம்மை மறுரூபமாக்குகிற, மாற்றுகிற ஒரு செயலாக இருக்கிறது. ரோமர் 6:3-4 வாசிக்கும் பொழுது இதனுடைய தெளிவை நாம் பார்க்கிறோம். We find clarity in Romans chapter 6 verse 3 and 4 when scripture reminds us what does the baptism of Jesus mean and what does our baptism in him mean. இயேசுவினுடைய ஞானஸ்நானம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்முடைய ஞானஸ்நானத்தின் அர்த்தம் என்ன என்று வேதம் சொல்கிறது. Do you not know that all of us who have been baptized into Christ Jesus were baptized into his death? We were buried therefore with him by baptism into death, in order that just as Christ was raised from the dead by the glory of the Father, we too might walk in newness of life. வாசிக்க கேட்போம். அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் உள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சில பேர் சொல்லுவாங்களா, போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? கோவம் வரும்போது ஒருவேளை நம்மளோட சொல்லியிருப்பாங்க. Some people say go and die la. You get angry when they say already die la. Just answer them like that. சொல்லிருங்க அவங்கள்ட்ட, நான் செத்துட்டு போயிட்டேன். எப்படி செத்து போயிட்டீங்க? இயேசுவோடு செத்து போயிட்டேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானஸ்நானத்துல அந்த தண்ணீருக்குள்ளாக போகும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கை அதோடு செத்து போகுதுன்னு அர்த்தம். When the baptism, when we go under that water, what it symbolizes is my old life is gone. I am dying with Jesus. And when you rise again, அங்கிருந்து தண்ணீரிலிருந்து எழும்பும் பொழுது ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாகிய நாம் எழும்புகிறோம். We are rising again as a new creation, as a new person. This is in the eyes of God. இது தேவனுடைய கண்களிலே. அங்க சுத்தி இருக்கிறவங்க அப்படிதான் போனா அப்படிதான் வந்திருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க.
The persons who are around there, they may say, you're the same person who went under the water, you're the same person come out. But in the eyes of God, our position before God has changed. நம் தேவனுக்கு முன்பாக இருக்கிற நம்முடைய நிலை, தேவன் நம்மை கவனிக்கிற பார்க்கிற வித்தியாசமான ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். உள்ளத்தில் இயேசு இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். When we have Jesus in our hearts, we become the children of God. அந்த நிலை, அந்த மாற்றத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். இந்த காட்சி ஒருவேளை இன்னும் உதவியாக இருக்கும். Maybe this imagery will give us a clearer understanding of what it means. We were spiritually dead, so our old life, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. All the old is gone. பழையவைகள், பழைய வாழ்க்கை, பழைய சுவாபங்கள், பழைய செயல்கள், ஒவ்வொரு காரியமும் பழைய காரியம் ஒளிந்து போயின. நாம் கிறிஸ்துவோடு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக எழுப்பப்படுகிறோம். We are raised with Christ into a new life, into a new journey. இயேசுவோடு மரிக்கிற அந்த அனுபவம், that experience of dying with Jesus, dying to all that sinful nature that controls us, நம்மை ஆளுகை செய்கிற, நம்மை ஆட்கொண்டு இருக்கிற அந்த பாவ சுவாபத்திற்கு நாம் மரித்து செத்து ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்திற்குள்ளாகி, to enter into the death of our old self and to rise into becoming like Jesus every day. Hallelujah. இந்த சின்ன பொண்ணு இருக்குங்களா இங்கே, ஜெடிடா, அது பின்னால் வந்துட்டு டோன்ட் வரிமா, சீக்ரெட், நோபடி will know. அந்த பிள்ளை வந்துட்டு பின்னால் வந்துட்டு பாஸ்டர் பாஸ்டர் அப்படின்ச்சு. சொன்னேன், எஸ்மா, நோ பாதிரி அப்படின்னுச்சு. when you becoming like Jesus அப்படின்னு கேட்டுச்சு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே she came up to me and said, pastor, then she said padri, then she asked me a very important question, when are you becoming like Jesus? I said, not yet, maybe la, but that's our journey. அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய பிரயாணம். இயேசுவை போல அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்து ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 3:27 சொல்கிற இந்த Galatians chapter 3 verse 27 says, for as many of you as were baptized into Christ, as many means there's no quota. As many means there's no quota for how many people can become Christian. Hallelujah. வாசிங்க தமிழ்ல. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பெயரோ, எத்தனை பெயர் என்ற கணக்கே இல்லை, அத்தனை பெயரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். Hallelujah. Those who are baptized into Jesus Christ have put on Christ. இப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாறிவிட்டோம். We are people who proclaim, who live out the life of Jesus Christ. That baptism that we receive means old life dead, new life comes. But sometimes when the reality of our sinful nature bogs us down, we feel maybe I need to be rebaptized. நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை மாற்றம் இல்லை, பாவ வாழ்க்கை, பாவ சுவாபம் இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் ஒரு முறை செயல்படுகிற செயல், ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற செயல். Baptism is a one-time life event, but dying to Christ is a daily event. So in the words of Max Lucado, says here, indeed, baptism is a vow, a sacred vow of the believer to follow Christ. ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் எழுதுகிற அறிக்கை, நாம் செய்கிற அந்த உடன்படிக்கையின் வாக்குறுதி, ஒரு விசுவாசி கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று கொடுக்கிற ஒரு உறுதியான ஒரு விசுவாசி. Do you turn to Christ? I turn to Christ. நீ கிறிஸ்துவினிடத்தில் திரும்புகிறாயா? நான் கிறிஸ்துவினிடத்தில் திரும்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வாக்குறுதிகள் ஏனோ தானமா இல்லை, நாம் மறந்துடலாம், ஆனால் கர்த்தர் நினைவு கூறுவான். The Lord will remember our confession, the vows that we make. The vows are like just as a wedding celebrates the fusion of two hearts. Baptism celebrates the union of sinner with Savior. ஒரு திருமணத்தில் இரு
இருதயங்கள் இணைக்கப்படுகிறதற்கு சமமாக ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஒரு பாவி தன்னுடைய இரட்சகரோடு சேர்க்கப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவரை தரித்துக் கொண்டார்கள். Those who have been baptized into Jesus Christ have put on Christ. So we are those who have received Jesus. But as we continue to think about baptism, we must not stop there. For Jesus says, truly, truly I say to you, except a man be born of water and of the Spirit, he cannot enter in the kingdom of God. Remember, I taught you about there are how many baptisms for a Christian? 2. One is the water baptism, but second is the baptism of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. ஜலத்தினால பெறுகிற ஞானஸ்நானம் உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நாம் பெறுகிற இந்த ஞானஸ்நானத்திற்குள்ளாக அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் நிச்சயமாகவே கடந்து வர வேண்டும். For Peter says in Acts chapter 2 verse 38, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Then Peter said to them, repent. Yes, all of us have repented. And be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins. All of us have been baptized. எல்லோரும் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறோம். And then he says, you shall receive the gift of the Holy Ghost, the gift of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. வார்த்தை நமக்கு வாக்குறுதியாக பேதுரு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். He speaks by the Spirit of God. For the Spirit of God says repentance opens the door for the Spirit of God to enter into our lives. So let's not get stuck at the water baptism, but let's move on to be baptized daily by the Spirit of God. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிற, நம்மை அனல் மூட்டுகிற, அந்த அனல் மூட்டுகிற அபிஷேகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். So in conclusion, ஒரு முடிவாக இயேசுவினுடைய ஞான ஸ்நானம், when we look at the baptism of Jesus, it was the beginning of his ministry, also the beginning of the works for our salvation. அவருடைய ஊழியத்தின் துவக்கமாய் இருந்தது. துவக்கம் மாத்திரமே அல்ல, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் செய்த செயல்களின் ஒரு ஆரம்பமாக அவருடைய ஞான ஸ்நானம் இருந்தது என்று நாம் கவனிக்கிறோம். So Jesus, do you really know him? இயேசு என்று சொல்லும் பொழுது அவரை உண்மையாகவே நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் நமக்காக பெற்ற அந்த ஞான ஸ்நானத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? Do we really know that the baptism that he went through was actually for us? And if you can speak from an individual perspective, you might be able to say, it is for me that Jesus went through that. இயேசு எனக்காக இந்த காரியத்தை, இந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து சென்றாரா? அப்ப இயேசுவுக்குள் மரித்து உயிர்த்தெழுகிறது என்று சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்டியன் லிவிங் மீன்ஸ் dying with Christ and rising again. That, as we saw, is part of the meaning of baptism, the starting point of Christian pilgrimage. இயேசுவுக்குள் மரித்து உயிர்த்தெழுகிற அந்த ஞானஸ்நானத்தின் அர்த்தம் என்ன? இயேசுவோடு நாம் செல்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயாணத்தின் ஒரு துவக்கம் மாத்திரமே. It is the beginning, it is not the end. It is not the end in the sense, don't glory in our baptism and say, oh, I am baptized in such and such a church, you know. That is nothing to glory in that. அதில் நம்ம மகிமை பாராட்ட, மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. எனக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தா தெரியுங்களா? அந்த பிஷப் கொடுத்தாரு. அதனால நம்முடைய பேப்டிசம் பவர்ஃபுல் ஆகாது. It doesn't matter who gives us that baptism, but we are baptized into Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, அவருக்குள் மரித்து உயிர்த்தெழுந்தவர்களாக நாம் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த பிரயாணத்தை துவங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை நாம் கற்றிருக்கிறோம். சீக்கிரமாக இந்த 2 கேள்விகளை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Quickly we're going to look at these 2 questions, reflective questions. The first question is, how does the baptism of Christ relate to your own baptism in Christ? இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்திற்கும் உங்களுடைய ஞானஸ்நானத்திற்கும் என்ன சம்பந்தம்?
அது முதலாவது கேள்வி. மன்னிக்கணும், இன்றைக்கு தமிழில் நோட்ஸ் உங்களுக்கு இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த நோட்ஸ் நம்மளுடைய அஷஸ் இடத்துல இருக்கும், அந்த வெல்கம் டேபிளில் இருக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். We apologize that the Tamil notes were not able to be ready on time, but it will be ready on Sunday if you can just collect it from the welcome table for both services. Second question, how can we experience the spiritual transformation of dying and rising with Christ? எப்படி இந்த ஆவிக்குரிய அனுபவம், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுகிற இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் எப்படி பெற்று கொள்ள முடியும், எப்படி அதை நாம் அனுபவிக்க முடியும் என்ற இந்த 2 கேள்விகள். சீக்கிரமாய் 3 பேர் இல்லை 2 பேர், just 2 or 3 in a small group, quickly we just have a short discussion based on what the Lord has spoken into our hearts today. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், பேசலாம் நீங்க, ஆனால் கேள்வியின் பிரகாரமாய் பேசுங்க. You give an opportunity to speak and I just encourage you to speak according to the questions that has been prepared. All right, அப்படி நாம் எழுந்து நிற்போம். I'm sure you can continue your conversations after this. There's an opportunity. ஆனால் ஞானஸ்நானத்தில் அர்த்தம் என்ன? இனி ஜீவிப்பது நான் அல்ல. Alright, கலாத்தியர் 2:20 வாசிக்க நாம் கேட்போம். In Galatians chapter 2 verse 20 it says, I have been crucified with Christ, yet I live, yet no longer I, but Christ liveth in me. And that life which I now live in the flesh I live in faith, the faith which is in the Son of God, who loved me and gave himself up for me. வாசிக்க கேட்போம். Amen. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இந்த பாடலை சந்தோஷமாய் கரம் தட்டி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். It is no longer I that liveth, but Christ that liveth in me. It is no longer I that liveth, but Christ that liveth in me. அவரே 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 இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். He lives, he lives. Jesus is alive in me. It is no longer I that liveth, but Christ that liveth in me. உற்சாகமாய். It is no longer I that liveth, but Christ that liveth in me. It is no longer I that liveth. He lives, he lives. Jesus is alive in me. It is no longer I that liveth, but Christ that liveth in me. He lives, he lives. Jesus is alive in me. It is no longer I that liveth, but Christ that liveth in me. Hallelujah. உலகத்திலே அற்புதமான காரியம் என்ன? What is the greatest miracle on earth? ஒரு மனுஷன் கண் பார்வை பார்க்கிறதா? நடக்க முடியாதவங்க நடக்கிறதா? Is it somebody who is blind be able to see, or somebody cannot walk, lame being able to walk? The greatest miracle is salvation. Hallelujah.
விசேஷித்த ஒரு அற்புதம் என்ற ரட்சிப்பு, விலை உயர்ந்தது, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஒரு காரியம் கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கிறார். And that is the greatest miracle we must continue to enjoy, and it is because of Christ that we have this miracle. இந்த அற்புதத்தை நாம் மறந்துடக்கூடாது. இந்த அற்புதத்தை நாம் நிச்சயமாகவே கொண்டாட வேண்டும். நம் ஜெபம் செய்வோம். எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for the salvation that we have received. We thank you for this greatest miracle, Lord. And Lord, forgive us for taking it for granted. Forgive us for taking it so lightly. But Lord, we know and acknowledge that it is priceless, paid with the blood of Jesus, paid with the life of Jesus. இயேசு ஜீவன் கொடுத்த இரத்தத்தை சிந்தி நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஈவு, இந்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இனி ஜீவிப்பது நாங்கள் அல்ல ஆண்டவரே, இயேசுவே நீர் ஜீவிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய அரவணைப்புக்குள்ளாய், உம்முடைய பராமரிப்புக்குள்ளாய், உம்முடைய கவனிப்புக்குள்ளாக நாங்கள் எங்களை முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். We say the Lord's prayer together. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைக்கே முழுவைகளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஒருவரோட சமாதானத்தை பகிர்ந்து கொண்டு நாம் கடந்து செல்வோம்.